அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூஸ்ஃபுல் டிப் சேனல். என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, மெயின் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மெக்சிகன் டாக்கோஸ் சிக்கன் வித்து பொட்டேட்டோ ஸ்டஃப்டு வச்சு ரெடி பண்ண போகிறோம். இப்போ வாங்க ரெடி பண்ணலாம். சிக்கன் ஸ்டஃப்டு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக சாப் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஒரு பெரிய தக்காளி ஸ்லைஸாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பாதி கேரட் ஸ்லைஸாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன்னா, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கனை சின்னதாக கட் பண்ணி ஒரு 200 கிராம் சிக்கன் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். காரம் தகுந்த மாதிரி 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகா ஆட் பண்ணாதனால கொஞ்சம் மிளகாய் தூள் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும், அதுக்காக நான் தயிர் ஆட் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கோங்க, இது உங்களோட சாய்ஸு. சிக்கன் 65 மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக. லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் சிக்கன் ஸ்டஃப்டு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் பொட்டேட்டோவை வேக வச்சு தோலை எடுத்து வச்சுருக்கேன். அதை துருவிக்க போகிறேன். நீங்கள் கையால் கூட மசிச்சுக்கோங்க. நான் துருவிக்க போகிறேன். துருவினா தான் நல்லா அழகாக பொலன்னு வரும். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக புதினா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டேட்டோ ஸ்டஃப்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேவையான அளவு சால்ட்டு, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு எப்படி பண்ணிடுமோ அந்த பதத்துக்கு நல்லா பனைஞ்சி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 1 hour அப்படியே இருக்கட்டும். 1 hour கழிச்சிடுச்சு. இப்போ சின்ன பாலாக எடுத்து பூரி எப்படி ரோல் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி மாதிரி கூட ரோல் பண்ணிக்கோங்க. நான் சின்னதாக ரோல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஷேப் இல்லாட்டி இந்த ரவுண்ட் ஷேப் வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க. தவா ஹீட் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 சைடை 75% குக் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள். லைட்டாக பபுள்ஸ் வந்தாவே போதும். அந்த டாக்கோஸ் சீட் இப்படி இருந்தாவே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ள ஸ்டஃப்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்காக தான். டாக்கோஸ் சீட்டில் நான் சிக்கன் வித்து பொட்டேட்டோ சீஸ் வச்சு தான் ஸ்டஃப்டு வைக்க போகிறேன். நீங்கள் வெறும் பொட்டேட்டோ வச்சு கூட ஸ்டஃப்டு வைக்கலாம், இல்லை சிக்கன் வச்சு கூட நீங்கள் வைக்கலாம். இது உங்களோட சாய்ஸு. எதை வச்சு செஞ்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் கூட இதை சாப்பிட்லாம். லைட்டாக கோல்டன் நேரம் ஆகுனாவே போதுங்க. ஒரு 75% குக் பண்ணாவே நம்மளுக்கு போதும். சீட் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியமான ஸ்டேஜில் இருந்தாவே போதும். இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ உள்ளே ஸ்டஃப்டு வச்சு ரெடி பண்ண போகிறோம். சிக்கன் ஸ்டஃப்டு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும்
மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சிக்கனோட மிக்ஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். நான் வந்து சிக்கனையும் பொட்டேட்டோவும் தனித்தனியாக தான் வைக்க போகிறேன். டேக்கோ சீட்டில் வந்து டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சிக்கனையும் பொட்டேட்டோயும் ஸ்டஃப்டு வச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஸ்டஃப்டு வச்சுட்டு கூட நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸு. நான் வந்து 2 வேவாக செய்ய போகிறேன். மேலே வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு செய்ய போகிறேன், இல்லாட்டி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட செய்ய போகிறேன். மேலே வந்து லைட்டாக வந்து மொசிலா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ணுன்னா கூட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சீஸும் ஸ்டஃப்டும் வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸை வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே ஆட் பண்ணுறதோட எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டஃப்டு வைக்கிறீங்க, அது நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து மடக்கிக்கோங்க, மடக்கி லைட்டாக வந்து கார்னெல்லாம் வந்து அதை இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாமல் வரும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், மெக்சிகன் டேக்கோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து 75% வந்து ரெடி ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து 25% நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பேன் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். பட்டரில் தான் நம்ம வந்து லைட்டாக வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணாவே போதும். பட்டர் இருந்தால் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கீ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 சைடும் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். கோல்டன் நிறம் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து கிரிப்ஸியாக இருக்கும், உள்ளே வந்து ஜூஸியாகவும் அந்த சீஸ் மெல்ட் ஆகி உள்ளே வந்து அந்த ஸ்டஃப்டெல்லாம் சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் நிறம் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். மேலே வந்து கிரிப்ஸியாக உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க சாப்பிடும் போது. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம வந்து சாப்பிட்லாம். பாருங்கள், சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அழகாக வந்திருக்கு பாருங்கள், நல்லாவே தெரியுது. இப்போ வந்து எடுத்துடலாம். மெக்சிகன் டேக்கோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், சீஸ்லாம் மெல்ட் ஆகி உள்ளே வந்து அந்த ஸ்டஃப்டு பொட்டேட்டோ வித் சிக்கன் ஸ்டஃப்டு எப்படி வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து சீஸ் அதிகமாக வேணால் கூட அதிகமாக நீங்கள் வந்து சீஸ் வச்சுக்கலாம், இல்லாட்டி வெறும் பொட்டேட்டோ மட்டும் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்து சிக்கன் வித்து பொட்டேட்டோ ஸ்டஃப்டு வச்சு பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், உள்ளே எவ்வளோ சூப்பராக வருது. அந்த மொசிலா சீஸ் வந்து இழுக்கும் போதே நல்லா செம்மையாக இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். எம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.